எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கீங்களா? தயவு செஞ்சு அதை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. என்னடா இவன் போன வீடியோல எஸ்ஐபி பண்ணுன்னு சொல்றான், இந்த வீடியோல எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணுன்னு சொல்றான் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்ல புரியல. இன்னைக்கு நிறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னா, அவங்களோட கெப்பாசிட்டி தெரியாம எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை இடையிலேயே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இப்படிதான் நம்ம கிளைண்ட் ஒருத்தங்க அவங்க பையனோட எஜுகேஷனுக்காக 20 இயர்ஸ்னு சொல்லி எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஸ்டார்ட் பண்ண 3 வருஷத்துல வேற ஒரு பர்பஸ்க்காக அந்த மணி எடுத்துட்டாங்க. அவங்களோட கோல் 15 வருஷம் பிளஸ்ன்றனால மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ அவங்க விட்ரா பண்ணதுனால அவங்களோட போர்ட்ஃபோலியோலையும் லாஸ் ஆயிருக்கு. ஸோ எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களால் எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டில் 50% மட்டும் கரண்ட்லி எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரிமைனிங் 50% ஃபண்டை உங்களோட எமர்ஜென்சிக்காக வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் அந்த எஸ்ஐபியும் ஸ்டாப் ஆகாது, உங்களோட எமர்ஜென்சிக்கு அந்த ஃபண்டும் யூஸ் ஆகும். ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறது முக்கியம் இல்லைங்க, அந்த விஷயத்தை எதுக்காக ஸ்டார்ட் பண்ணமோ அந்த கோலை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அதை ஸ்டாப் பண்ணாமல் இருக்கணும். நீங்கள் எஸ்ஐபின்னு கமெண்ட் பண்ணுங்கள். 2025 பெஸ்ட் எஸ்ஐபி போர்ட்ஃபோலியோ நாங்களே உங்களுக்கு டிஎம் பண்ணுறோம்.